ராத்திரி ஈசனுடன் ஓரிரவு உங்கள் குமுதம் மற்றும் குமுதம் பக்தி யூடியூப் பக்கத்தில் சிறப்பு நேரலை சப்போர்ட்டட் பை அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ். போதைப் பொருள் கடத்தல் தமிழ்நாட்டிற்கு தலைகுனிவு, திமுகவை வறுத்தெடுத்த இபிஎஸ். போதைப்பொருள் கடத்தலால் இந்திய அளவில் தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய தலைகுனிவு ஏற்பட்டுள்ளதாக கூறியிருக்கும் எடப்பாடி பழனிசாமி, திமுகவினர் அவர்களது செல்வாக்கை பயன்படுத்தி தப்பிவிடுவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் சர்வதேச மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பள்ளி கல்லூரி உட்பட தமிழ்நாட்டில் அனைத்து இடங்களிலும் போதைப்பொருள் விற்பனை செய்யப்படுவதாக வேதனை தெரிவித்தார். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் தேடப்பட்டு வரும் ஜாஃபர் சாதிக் முதலமைச்சர் ஸ்டாலின் குடும்பத்துடன் நெருக்கமாக இருந்ததாக கூறிய எடப்பாடி பழனிசாமி, இதுகுறித்து முதலமைச்சர் ஏன் விளக்கம் அளிக்கவில்லை என வினவியுள்ளார். முதலமைச்சர் குடும்பத்தோடு நெருங்கி பழகி இப்படி போதைப்பொருள் கடத்தல் ஈடுபட்டிருப்பது மிகுந்த வேதனையும் வருத்தத்தையும் அளிப்பது. இது கண்டிக்கத்தக்கது. ஒரு 26 வழக்குகள் உள்ள ஒரு நபரை எப்படி இவர்கள் சந்திக்க முடியும்? தொடர்புடைய அனைவரையும் விசாரிக்கப்பட வேண்டும். இந்த நாட்டுடைய முதலமைச்சர் இதற்கு முழுமையான விளக்கம் அளிக்க வேண்டும். போதைப் பொருள் கடத்தலால் இந்திய அளவில் தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய தலைகுனிவு ஏற்பட்டுள்ளதாக சாடிய எடப்பாடி பழனிசாமி, போதைப் பொருளை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து மாநிலம் முழுவதும் வரும் 12ஆம் தேதி மனிதச்சங்கிலி ஆர்ப்பாட்டம் நடத்தவுள்ளதாகவும் அறிவித்துள்ளார். போதைப் பொருள் சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு இளைஞர்கள், மாணவர்கள் இதில் போதைப் பொருளுக்கு அடிமையாகிட்டால் வாழ்க்கையை சீரழிஞ்சு. போதைப் பொருள் குறித்து சட்டமன்றத்திலும் பேசினோம், ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக, அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டும். இதை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து மனித சங்கிலி போராட்டம் வருகிற 12ஆம் தேதி காலை 10 மணி அளவில் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சியில் தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பாக பொதுமக்கள், இளைஞர்கள் பெரும் அளவில் கலந்து கொள்கின்ற நிலையை நாங்கள் ஏற்படுத்தும். 38 திமுக எம்பிக்கள் இருந்தும் பயன் இல்லை என்றும், அவர்கள் தமிழகத்திற்காக ஒரு நாளாவது நாடாளுமன்றத்தை முடக்கினார்களா எனவும் கேள்வி எழுப்பினார். மேகதாது அணைக்கு இன்று வரை தடைபெற திமுக முயற்சிக்கவில்லை என்று குற்றம் சாட்டிய அவர், மக்கள் நலனை விட திமுகவிற்கு கூட்டணி தர்மம்தான் முக்கியம் என கடுமையாக சாடினார். திமுக 38 எம்பி இருக்கிறாங்க. திமுக மற்றும் கூட்டணி சேர்ந்து 38 எம்பி இருக்கிறாங்க. இன்றைக்கு எந்த பிரச்சனைக்காக நாடாளுமன்றத்தில் ஒத்தி வச்சிருக்கிறாங்க? 5 வருஷம் அங்க இருந்தாங்களே, நாடாளுமன்றம் நடந்ததில்லை. நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டுடைய பிரச்சனைக்காக நாடாளுமன்றத்தை ஒத்திவைக்கக்கூடிய ஒரு அழுத்தம் கொடுத்தாங்களா? மேகதாது பிரச்சனை கொடுத்தாங்களா? நீட் பிரச்சனை கொடுத்தாங்களா? அப்புறம் எதுக்கு 38 எம்பி தேர்ந்தெடுத்து என்ன பயன்? அண்மை காலமாக போதைப்பொருள் புழக்கம் குறித்து திமுக, அதிமுக இடையே வார்த்தை போர் இருந்து வரும் நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் இந்த குற்றச்சாட்டுகள் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.